வணக்கம் மக்களே! இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பாத்துரலாம். நிஃப்டி இன்னைக்கு 73 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 22,907க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 147 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 75,449க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னிக்கான FII, DII டேட்டா பார்க்கலாம். FII நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 1096 crores ஸ்டாக்ஸ் வித்திருக்காங்க. DIIs பாத்தீங்கன்னா 2140 crores ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு சென்செக்ஸோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்னென்ன காரணம்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பேங்க், மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 3 ட்ரேடிங் செஷனா வந்து சென்செக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு காரணமா வந்து மெட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. இன்னைக்கு வந்து 1% கிட்ட வந்து ஐடி இண்டெக்ஸ் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா REC ஒரு ஷேருக்கு 3.6 rupees வந்து டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து 4th இன்டரிம் டிவிடெண்ட். இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 26th. REC கடந்த சில நாட்களா வந்து ஒரு பாட்டம் பிரைஸ்க்கு போயிட்டு நல்ல வாய்ப்பையும் கொடுத்தது அக்யூமுலேஷனுக்கு. இப்ப வந்து ரீபவுண்ட் ஆகி நல்ல வேல்யூக்கு போயிட்டு இருக்கு. அடுத்ததா சில ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த ஒரு ஆண்டுல எந்த அளவுக்கு ரிட்டர்ன் தரலான்னு சொல்லி புரோக்கரேஜஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மோதிலால் ஆஸ்வால் வந்து கிர்லோஸ்கர் ஆயில் டார்கெட்டா வந்து 1150 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 76% ஒரு வருட காலத்துல ஏறலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எம்கே குளோபல்ஸ் வந்து மெட்ரோபோலிஸ்க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் அடுத்த வருஷத்துக்குள்ள வந்து 44% ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு டார்கெட்டா 2350 சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மிரே அசெட் பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 750 வரைக்கும் டார்கெட் போலான்னு சொல்லியிருக்காங்க. 11% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்டிக் புரோக்கரேஜ் பாத்தீங்கன்னா கோரமண்டலுக்கு டார்கெட்டா 2280 சொல்லியிருக்காங்க. 26% ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிரே அசெட்ஸ் மறுபடியும் ஏர்டெலுக்கு டார்கெட் சொல்லியிருக்காங்க. 1920 வரைக்கும் போகும். 17% ஒரு வருஷத்துல மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸ்டீல் செக்டார்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தது. டாடா ஸ்டீலும் பாத்தீங்கன்னா 3% கிட்ட வந்து ஒரு ரேலியை கொடுத்திருக்கு. எம்கே குளோபல் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போ நல்ல பை ரேஞ்ச்ல இருக்கிறதாவும், தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு மேல போறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CAGR வந்து 7 to 8% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க growth. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா DGTR வந்து 12% சேஃப்கார்ட் டியூட்டி போட்டிருக்காங்க சில ஸ்டீல் இம்போர்ட்ஸ்க்கு. கடந்த சில நாட்களா வந்து ஸ்டீல் செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டவுன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சைனால இருந்து ஸ்டீல் இம்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு மெஷர் எடுக்கணும். அப்பதான் வந்து இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சரர்ஸ் பெனிஃபிட் அடையணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்தது. அதை கருத்துல வச்சு 12% வந்து சேஃப்கார்ட் டியூட்டி போட்டிருக்காங்க ஸ்டீல் இம்போர்ட்ஸ்க்கு. இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸா இருக்கிறதுனால ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீல் மட்டும் இல்லாம செயில், NMDC இந்த ஸ்டாக்ஸும் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா செபி டிஜிலாக்கரோட வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஜாயின் பண்றாங்க. இது காரணமா என்னன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கணுங்கிற காரணத்துக்காக. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஜிலாக்கர்ல எப்படி அவங்களோட ஆதார், பேன் டீடைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்குவாங்களோ அதே மாதிரி அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீடைல்ஸையும், மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸையும், அவங்களோட கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கூட சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. லாஸ்ட் 30 டேஸோட டீடைல்ஸை பாஸ்ட் 30 டேஸ் டீடைல்ஸை வந்து இது மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்களோட புரோக்கரேஜஸும் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட டேட்டாஸ் அப்லோட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை வந்து மேண்டேட்டும் பண்ணியிருக்காங்க செபி. ஸோ இது மூலமா வந்து அன்கிளைம்டு அசெட்ஸ் நிறைய இருக்கும்.
ஸோ அந்த அன்கிளைம்ட் அசெட்ஸ் எல்லாம் வந்து கிளைம் பண்றதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாமினி ஃபெசிலிட்டியும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் அப்லோட் பண்ணலாம். ஸோ அது காரணமா வந்து நம்மளோட வாரிசுங்க நாமினிஸ் இப்போ ஏதாவது வந்து ஸ்டாக் ஹோல்டருக்கு ஆயிடுச்சுன்னா அவங்களோட நாமினிஸும் அவங்களோட ஹேர்ஸும் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு இது மூலமா உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா டாடா கம்யூனிகேஷன் ஷேர்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு 5% வரைக்கும் ஏறி இருக்கு. ஏன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டா வந்து 2030 கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு ஸ்ட்ராங் growth பொட்டன்ஷியல் இருக்கு கிளவுட் செக்யூரிட்டி அண்ட் ஏஐ சர்வீசஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த ஸ்டாக் 2030 வரைக்கும் போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது காரணமா இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்ததா சில ஸ்டாக்ஸ் புதிய 52 வீக் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடெக் மஹிந்திரா பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டிகோ, முத்தூட் ஃபினான்ஸ். நேற்றைய காணொளியில தான் வந்து நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு டார்கெட்டையும் கொடுத்துருக்கிறதா வந்து பார்த்துருந்தோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் பில்டப்க்கு போயிருக்கிறதாவும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டெக்னிக்கலி புல்லிஷா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிட்டகர் ரயில் சிஸ்டம், பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், வோடஃபோன் ஐடியா. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கலி புல்லிஷா இருக்குன்னு ஃபியூச்சர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமா வந்து டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறதாவும் 19% ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே டிஃபென்ஸ்ல இருக்க சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. 8 to 14% வரைக்கும் ரேலியை கொடுத்துருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்டன் ரீச், ஐடியா ஃபோர்ஜ், மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ், பாரத் டைனமிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கடந்த ஒரு மாசமா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் வந்து அடுத்த நிதியாண்டுல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் இந்த செக்டார்னு எதிர்பார்க்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து டிஃபென்ஸ் பீஸ் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதுல கடந்த சில நாட்களா வந்து இதுல ஒரு டவுன் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்பெல்லாம் வந்து நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்ப ஒரு சில நாட்களா வந்து இந்த டிஃபென்ஸ் பீஸ் வந்து நல்லாவே ஏறிட்டு இருக்கு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் செயிலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹோல்டுல இருந்து பை ரேட்டிங்கா கொடுத்துருக்காங்க. டார்கெட்டா 130 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா 1000 rupees per ton ரைஸ் வந்து பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஹாட் ரோல்டு காயில்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாம $10 per ton வந்து கோக்கிங் கோலோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதும் இந்த செயிலோட எபிட்டா growthக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டாடா ஸ்டீலை விட வந்து இந்த செயில் ஸ்டாக் வந்து நல்ல பெனிஃபிட் அடையுங்கிற காரணத்துக்காக இந்த ஸ்டாக்குக்கு வந்து 130 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் வந்து 2% வந்து கெயின் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலியன்ஸ் எஸ்சி வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் போடுறதா வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நம்ம கடந்த காணொளியில பார்த்திருந்தோம் பஜாஜ் குரூப்போட இருந்த அவங்களோட ஜெனரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸோட பார்ட்னர்ஷிப்பை வந்து முழுவதுமா வித்துட்டாங்கன்னு அந்த ஒரு $2.8 பில்லியன் பிரைஸ்க்கு வந்து வித்துட்டதாவும் அதனால வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட இவங்க கொண்டு வர போறதாவும் பேச்சு இருக்கு. அதனால ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து ஏறி இருக்கு. நேத்து வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தது. அடுத்ததா மோபிக்விக் ஷேர் வந்து லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ஸ்ல 43% ரேலி ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓ லாக்இன் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கூடுதலா 43% வந்து 2 ட்ரேடிங் செஷன்ஸ்ல வந்து ரேலியை கொடுத்துருக்கு. இது